நான் வருஷம் வருஷம் ரெசல்யூஷன் எடுப்பேங்க. பட் முழுசா 1 மந்த் கூட கன்டினியூஸா ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இந்த வருஷம் கண்டிப்பா என் லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. 21 டேஸ்ல உங்க லைஃப சேஞ்ச் ஆக்குற சீக்ரெட்ட இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்ம நெறைய விஷயம் நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போங்க. பட் கொஞ்சம் பேர் அத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் அத ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும். அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு கோல்ஸ் இருக்கும். இன்னொருத்தருக்கு புது விஷயம் கற்றுக்கணும், புதுசாக ஸ்கில் டெவலப் பண்ணணும், அதை வச்சு நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஆனால் டே டு டே லைஃப் ரொட்டீனில் ஏதாவது ஒரு புது விஷயம் கொண்டு வரணும்னு நினச்சா மெஜாரிட்டி ஆஃப் மக்களால் அதை நினச்ச மாதிரி கொண்டு வர முடியாதுங்க. ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்லை, அண்ட் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்க முடியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க டயட்ல இருக்கணும்னு நினைப்பீங்க. இல்ல ரெகுலரா வொர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல சில நாள் கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெண்டோட பர்த்டே, இல்ல வெளிய போகணுன்ற சிச்சுவேஷன் வரும். இல்ல ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ்ன்னு ஏதாச்சும் வருங்க. அப்போ நீங்க டயட் ஃபுட்ட ஃபாலோ பண்ண முடியாது. ஹோட்டல்ல ட்ரீட் கொடுத்தா அங்க என்ன இருக்கோ அத தான் சாப்பிட முடியும். அண்ட் ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ்லயும் அதேதாங்க. எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே தான் சாப்பிட முடியும். நான் டயட் தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் தனியாக உக்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். இதே மாதிரி தாங்க டெய்லி ஜாகிங் பண்ணணும்னு நினச்சா 2-3 நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவீங்க. ஏன் ஒரு வாரம் கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும். இந்த மழைனால ஜாகிங் போகவே முடியாதுன்னு தோணி அந்த நாளை ஸ்கிப் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்த நாளும் ஸ்கிப் பண்ணுவீங்க. இதேமாரி 3வது நாளும் ஸ்கிப் பண்ணுவீங்க. அதேமாரி ஒரு நாள் அந்த ஹேபிட்டே ஸ்கிப் பண்ணுவீங்க. அதனால தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் எப்பவுமே வர்றதும் கிடையாது. வருஷங்கள் மட்டும் தாங்க போய்கிட்டே இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாரி இல்லன்னு நமக்கு தெரியும். அதே மாரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் ஒரே மாரி இல்லன்னும் நம்ம அக்செப்ட் பண்றோம். ஆனா புது ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஏன் ஆக்ஷன்ஸ ரொம்ப ரிஜிட்டா வச்சுக்கிறோம்? ஆத்தர் சொல்றாரு, நம்ம லைஃப் எப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்கோ, அதே மாரி நம்ம ஹேபிட்ஸையும் எலாஸ்டிக்கா, ஃப்ளெக்சிபிளா இருக்கணும்னு சொல்றாரு. இததான் எலாஸ்டிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரிஜிட் கோல்ஸ் இல்லாம ஹேபிட்ஸ இம்ப்ரூவைசேஷன் குடுக்கணும்னு சொல்றாரு. அந்த ஜாகிங் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாங்க. நம்ம ரோட் அண்ட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரோடு ட்ரையா இருந்தா மட்டும்தான் ஜாகிங் பண்றதுக்கு ஓரளவுக்கு அது ஈஸியா இருக்கும். மழை காலத்துல வெட் அண்ட் ஸ்லிப்பரியா இருந்துச்சுன்னா அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கும் அண்ட் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். நம்ம ஜாகிங் போகிற ஆசையே போயிடுங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஹேபிட் அப்ரோச்ல போனோம்னா ஒரு நாள் ஜாகிங் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம ஃபெயிலியர் அவ்வளோதான் அப்படின்றது தோண ஆரம்பிச்சிடும். வெதர் கண்டிஷன்ஸ் மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு சில நாள் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் ஜாகிங் போக முடியாமல் இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் டேல வெதர் கண்டிஷன், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அன்னைக்கு 30 மினிட்ஸ் ஜாகிங் பண்ண உங்களுக்கு டெடிகேட்டடாக டைம் இருக்காது. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் இருக்கலாம். இல்லை யூஸ்வலி நீங்கள் மார்னிங் ஏந்திருக்க டைமை விட லேட்டாகவும் ஏந்திரிச்சுக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே விட்டுடுவீங்க. உங்கள் நியூ ஹாபிட் ஃபார்மிங் ஜேர்னியும் ஃபெயில் ஆக்கிடுவீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபெயில் ஆகாமல் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 9 ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் உங்கள் ஹேபிட்லேயும் ஜெயிப்பீங்க, அதேமாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஜெயிப்பீங்க. இதை தான் ஆத்தரும் ஃபாலோ பண்ண சொல்கிறாருங்க. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இல்லாம ஹேபிட்ஸை ரிஜிக்டா வச்சுக்காம அதை ஒரு 3 டயர் வெர்ஷனா கிரியேட் பண்ண சொல்றாரு. யூஸ்வலி ஒரு கான்சர்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண போனோம்னா என்ட்ரி லெவல், எக்கனாமி லெவல், எலைட் லெவல்னு ஒரு 3 வெர்ஷன்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் எக்ஸசைஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஜாகிங்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணியிருந்தா அதோட சேர்ந்து ஸ்கிப்பிங், இல்லை பிளாங்க் பண்றது, இல்லை சைக்கிள் ஜிம், இல்லை ஏதாச்சும் ஒரு எலிப்டிக்கல் மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸையும் கூட ஆட் பண்ணிக்க சொல்கிறாரு. ஆர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை ஆட் பண்ணிக்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸை எலாஸ்டிக்காக மாற்றுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டிட்டீங்க. நீங்கள் இப்போ உங்கள் எக்ஸசைஸ் ரொட்டீனில் கார்டியோ ஆட் பண்ணுறதுக்கு ஜாகிங் போகலைன்னு வெதர் சரியில்லைன்னு காரணம் சொல்லாமல், வெதர் சரியில்லைனாலும் இந்த 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போது இன்னொரு சுச்சுவேஷனும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. யூஸ்வலி ஜாகிங் போகலான்னு நினச்சா வெதரும் சரியில்லை, உங்கள் எனர்ஜி லெவல்ஸும் லோவாக இருக்குது, நீங்கள் லேசியாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் டைம் கம்மியாக இருக்குன்னா இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் மினி வெர்ஷன், ப்ளஸ் வெர்ஷன், எலைட் வெர்ஷன்னு ஒர்க் அவுட் இன்டென்சிட்டிலையும் 3 ஆப்ஷன்ஸை ஆட் பண்ண சொல்கிறாருங்க. இதை ஆட் பண்ணின அப்புறம் இப்போது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்ட்ரீக்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு, இன் ஷார்ட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி இல்லைங்க, 9 வழி இருக்குது.
இதில் மினி வெர்ஷன் இருக்குது. இதில் உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் ஜாகிங் பண்ணுறது, இல்லை 50 ஸ்கிப்பிங் பண்ணுறது, இல்லை 3 மினிட்ஸ் பிளாங்க் பண்ணுறது, இது உங்கள் மினி வெர்ஷன்ஸாக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இது உங்கள் ப்ளஸ் வெர்ஷனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, ஆனால் உங்கள் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியம் லெவல் இன்டென்சிட்டியோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலைட் லெவலுங்க. இது இப்போ இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 ஆப்ஷன்ஸ்லையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைங்க, 9 வழி இருக்குது. ஆரம்பத்தில் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும்போது, உங்கள் வில் பவரும் அதிகமாக இருக்கும்போது, நீங்கள் தொடர்ந்து சில நாள் உங்கள் எக்ஸசைஸோட எலைட் வெர்ஷனை பண்ணிட்டு இருக்கலாங்க. பட் மோட்டிவேஷன் குறையும் போதோ, இல்லை சுச்சுவேஷன் மாறும் போதோ, இல்லை டைம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, நீங்கள் எலைட் வெர்ஷன் போகாமல் மினி வெர்ஷன் இல்லைனா ப்ளஸ் வெர்ஷனை ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதனால் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ஹேபிட்டை டெய்லி ஃபாலோ பண்ண முடியுங்க. அண்ட் மோர் ஓவர் இதை லாங் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. ஓவராக ரிஜிடாக இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட உடனே டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஃபீல் பண்ணாமல் பழைய மாதிரி உங்கள் ஓல்டு ரொட்டீன்ஸுக்கு திரும்ப போகவும் முடியுங்க. வளர்ச்சியோட பாதையில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரோங்க. இந்த கான்செப்டை எலாஸ்டிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்கில் இருந்தாங்க சொல்கிறேன். இந்த கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க எலாஸ்டிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்கோட டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் வாங்கி படிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.